ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் அங்கே நடந்திருக்கு. ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறமும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதோ அது அனைத்தும் அங்கே நடந்திருக்கு. அங்கே என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, அந்த பிரச்சனைகள்னால அங்கே எலெக்ஷன் வெற்றி எப்படி நிர்ணயிக்கப்பட்டது, அதனால் யார் யார் இன்னும் பாதிக்கப்பட போகிறா, யார் யார் பாதிக்கப்பட்டா, தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ன்ற விஷயம் எதெல்லாம் பாதிக்க போகுதுன்றதை பற்றினது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச தேர்தலில் மொத்தம் 243 தொகுதியில ஜெயிச்ச 218 பேருமே கோடீஸ்வரர்கள். லட்சாதிபதியோ மிடில் கிளாஸோ அப்பர் கிளாஸோ கிடையாது, எல்லாருமே பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் தான் அங்க நின்று ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட மொத்தம் அந்த 218 பேரோட சொத்து மதிப்பு மொத்தம் பார்த்தீங்கன்னா 2192 கோடி. பீகார் அவ்வளோ பெரிய மாநிலமும் கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு, மும்பை, டெல்லி இந்த மாதிரி மாநிலங்கள் தான் கொஞ்சம் பினான்சியலா வெல்த்தான அப்படின்ற மாநிலங்களா பேர் போனது. ஆனா பீகார்ல இத்தனை கோடியை வச்சிருக்க பணக்காரர்கள் இருந்தும் அந்த மாநிலத்துல என்ன வளர்ச்சி இருக்கு, ஜெயிச்சு என்ன அந்த மக்களுக்கு நல்லது பண்ணிடுவாங்க. இதே பீகாரிஸ் நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை பேரை பாக்குறோம், அங்க எங்களுக்கு வேலை இல்லை, எங்களுக்கான எந்த இதுவுமே சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டுல வந்து வேலை செய்யற எத்தனையோ பீகாரிஸை நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல பைசா ஜாஸ்தி இருக்கும், வேலை கம்மி இருக்கும், பரவாயில்லையா? அப்புறம் என் ஊர்ல வேலை ஜாஸ்தி இருக்கும், பைசா கம்மி இருக்கும். இதுக்கு வந்திருக்கேன், வேற வேலை இல்லை, ஒரு வேலை கிடையாது, ஒன்லி சும்மா இந்த வேலை இருக்கும், அவ்வளோதான். தமிழ்நாடு ஹாப்பி இருக்கு சார், தமிழ்நாடுல ப்ராப்ளம் இல்லை. அது பீகார்ல சம்பளம் கம்மி இருக்கு, அது சம்பளம் ஜாஸ்தி இருக்கு. அது 23,000 சேலரி இருக்கு, அங்கே 10,000 ரூபாய் சேலரி இல்லை சார். அப்படி ஏதோ டிஸ்டர்ப் பண்ண வரல, அப்படி ஏதோ டார்ச்சர் பண்ணல யாரும். எங்கள் ஊர் மாதிரியே எங்கே இருக்கிறோம், அங்கே வேலை ஜாஸ்தி இருக்கு, நம்ம ஊரில் கம்மியாக இருக்கு. பட் அங்கே இருக்க 15 வருஷம்ல இன்னுமே பிரச்சனை வரலையே. டார்ச்சர் இங்க யாருமே பண்ண மாட்டாங்க டார்ச்சர். நல்லா அங்க இத்தனை கோடி பணம் வச்சுக்கிட்டு அங்க நின்று ஜெயிச்ச கேண்டிடேட்ஸ் இவங்க. இதுல பெரும்பான்மையா இந்த 218ல பெரும்பான்மையானவர்கள் பிஜேபி ஆதரவாளர்களும் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களும். இதுல நிறைய கடத்தல் வழக்கு, கொலை வழக்குலாம் இருந்திருக்கு. இதுல ஜெயிச்ச 102 எம்எல்ஏக்கள் மேல இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இத்தனை பேர் மேல இவ்வளவு கேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஜனநாயக சீர்திருத்த கூட்டமைப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க நடந்த எலெக்ஷன் முழுக்க உண்மையானதும் கிடையாது, ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்ட எலெக்ஷன் தான் அங்கே நடந்திருக்கு. அங்கே ஜெயிச்சவங்க யாருமே மக்கள் பணி செய்கிறவங்களும் கிடையாது, மக்களுக்காக நிற்கிறவங்களும் கிடையாது. எல்லாம் பணக்காரர்கள். யாரெல்லாம் பணத்தை எலெக்ஷனுக்கு இறைக்க முடியும், யாரெல்லாம் பணத்தை செலவு பண்ண முடியுமோ அவங்களுக்கு தான் அங்கே சீட்டுகள் கொடுத்து அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. இதில் 218 பேர் பணக்காரங்கன்னு சொல்கிறேன். அதில் பிஜேபி ஆதரவாளர்கள் ஜெயிச்சவங்க மட்டும் 202 பேர். அப்போது அதிகபட்சமாக பிஜேபி ஆதரித்த கட்சிகளும் பிஜேபி கட்சியும் தான் இந்த 218 பேர்ல கோடீஸ்வரர்களா இருக்கிறவங்க. இதுல அதிக அந்த 102 பேருமே அதிக கேஸ் இருக்கிறவங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ்லயோ இல்ல அந்த இதுலயோ பெரும்பான்மையா இருக்க மாட்டாங்க. இதுல அதிகபட்சமா இருக்கிறது அந்த பிஜேபி ஆதரவாளர்கள் தான். அந்த 102 எம்எல்ஏஸ்களும் பல வழக்குகளை கொண்டவங்களா இருப்பாங்க. இதுல இன்னொன்னு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, பீகார் மாநிலத்துல வறுமை ரொம்பவே இருக்கு, ஏழைகள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தமிழ்நாட்டுல வந்து பொழைச்சிட்டு இருக்காது, நம்மளே பாக்குறோம். ஆனா இதுல என்ன நடந்திருக்குன்னா, ஓட்டுக்கு அங்க பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பெண்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபான்ற பேர்ல பிஜேபி கேண்டிடேட்ஸ் அவங்க வீடுகளுக்கு போய் ஒவ்வொரு பெண்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவங்கள ஓட்டு போட வச்சுதான் இன்னைக்கு இந்த வெற்றியை அவங்க கையில வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நடந்த எலெக்ஷன்ல அங்க பிஜேபி கட்சியோட எம்பி ஒரு பெண்மணி கையில மைய வச்சுட்டு இருந்த போட்டோ ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது அவங்க போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ரைட் ஹேண்டை காட்டுறாங்க, அதுல மை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல, யார் என்ன சொன்னாங்க, பட்டு இந்த கையை மாற்றி லெஃப்ட் ஹேண்டே காட்டுறோம், இதுலயே மை வச்சிருக்காங்க. அப்போ அவங்க 2 ஓட்டு போட்டதா அங்க நடந்துச்சு. அப்போ அவங்க 2 ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி ஒரு ஓட்டு போட்டவங்களுக்கு 2 கையில மை வைக்க முடியும்? இந்த கையில மை வச்சிருக்காங்க, இந்த கையில மை வச்சிருக்காங்க. அப்போ அவங்க கள்ள ஓட்டு போட்டாங்கன்ற கேள்வியும் இங்க நிறைய பேர் மத்தியில. அப்போ இந்த எலெக்ஷன் முழுக்க பிஜேபியோட சதியாலையும் எலெக்ஷன் கமிஷனோட சதியாலையும் அவங்க அங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் முதல் முறை பிஜேபி தனி பெரும்பான்மையோட பீகார்ல ஜெயிக்கிறது. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடினாலே பிஜேபியோட கட்சியை சார்ந்தவங்க அந்த மாநிலத்திலிருந்து 500 கிலோ லட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எந்த நம்பிக்கையில எந்த தைரியத்துல அவங்க அதை ஆர்டர் கொடுத்துருக்க முடியும்? அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்ற உறுதியில அவங்க கொடுத்துருப்பாங்களா? அது எப்படி சாத்தியமாகும்? எப்படி நீ எப்படி எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நீ ஜெயிப்பன்றத உன்னால தீர்மானிக்க முடியுது? அப்போ உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு, நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம், எலெக்ஷன் கமிஷனுக்கிட்டே எல்லாத்தையும் பேசிட்டோம், எப்படியும் நம்ம தான் இத்தனை தொகுதியில ஜெயிக்க போறோன்றத நீங்க முன்னாடியே இது பண்ணிட்டு தான் இந்த லட்டு ஆர்டர் கொடுத்து இந்த விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. இதுக்கு அப்புறமா எலெக்ஷனுக்கு அப்புறமா நடந்த விஷயங்கள் என்னென்னா, அங்கே நிறைய இடங்கள்ல
விவிபேட்ல இருக்க அந்த ஓட் ஸ்லிப்ஸ் எல்லாம் நிறைய குப்பைகள்லையோ நிறைய பொது இடங்கள்லையோ கொட்டி கிடக்கிறத பார்த்தா அதுல முக்காவாசியான சின்னங்கள் வந்து காங்கிரஸ் ஆதரிச்ச அந்த தேஜஸ்வி யாதவ் அவங்களோட கட்சியோட அவங்க ஆர்ஜேடி கட்சியோட சிம்பிள்ஸ் தான் நிறைய அந்த ஓட் ஸ்லிப்ஸ்ல இருந்திருக்கு. அது எல்லாமே பொது இடங்கள்ல கொட்டப்பட்டிருக்கு. இது எப்படி நடந்ததுன்னா, இது அந்த எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த ஒரு சில நாள்லயே ஆர்ஜேடி கட்சியோட அந்த முதலமைச்சர் கேண்டிடேட் தேஜஸ்வி யாதவ் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதாவது ஓட்டு சேமிச்சு வச்சிருக்க அந்த ஸ்ட்ராங் ரூம் கிட்ட ஒரு ஸ்ட்ராங் ரூம்ல லாரிகள் வந்து போயிருக்கு. அது ஏன் வந்தது, அங்கிருந்து என்னத்தை எடுத்துட்டு போச்சு, இது எப்படி அந்த எலெக்ஷன் கமிஷன் அங்க இருக்க அதிகாரிகள் அதை அனுமதிச்சாங்க, அங்க வந்து போன லாரியில என்ன இருந்தது, என்ன கொண்டு போச்சுன்றதை சொல்லணும்னு அவர் அன்னைக்கு அந்த எலெக்ஷன் முடிஞ்ச அந்த டைம்லயே கேட்டிருக்காரு. அப்போ அங்க என்ன நடந்தது, அப்போ அங்க இருக்க விவிபேட்ல இவ்வளவு தடைகளையும் தாண்டி இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டியுமே அங்க ஏன் இவங்க இன்னும் என்ன பண்ணிருக்காங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் இது மேலேயே நம்ம வெற்றி இல்லாம போயிடுமோன்ற பயத்துல பாஜக அந்த மக்கள் ஓட்டு போட்ட அந்த ஸ்லிப்புகளை எடுத்துட்டு வேற ஸ்லிப்புகளை மாத்தி வச்சு, இல்ல அந்த ஸ்லிப்பை தூக்கி போட்டு இவங்களா எண்ணி ஒரு கணக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கிருந்து எல்லா பீகார் மாநிலம் ஃபுல்லா நிறைய பேர் சோசியல் மீடியால எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஓட்டு ஸ்லிப்புகளை எல்லாம் ரோட்லயும் குப்பை கூடங்கள்லயும் நிறைய கொட்டி இருக்கிறத பார்த்து மக்கள் அங்கிருந்து வீடியோ எடுத்து போட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆதரவாளர்களோட அந்த கட்சியோட அவங்க மகாபந்தன் அந்த கூட்டணியோட ஸ்லிப்ஸ் தான் அதுல நிறைய இருக்கு. அப்போ அங்க நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் முழுக்க என்னன்னா ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு எலெக்ஷன் தான் அங்க நடந்திருக்கு. மக்களோட ஓட்டுகளை வச்சு மக்களை ஏமாத்துற வேலை தான் அங்க நடந்திருக்கு. இன்னொன்னு, அங்க அந்த ஸ்ட்ராங் ரூம்ல அந்த எலெக்ஷன் போட்ட அந்த விவிபேட் அந்த ஓட் எல்லாமே இருக்குல்ல, அதை வச்சிருக்க அந்த இடங்கள் 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அங்க இருக்க கேமராக்கள்லாம் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அது எப்படி நடந்தது, ஏன் அங்க இருக்க கேமராக்கள்லாம் சுவிச் ஆஃப் ஆச்சு, அப்ப அந்த 1 மணி நேரம் அங்க என்ன நடந்தது, அது எப்படி எல்லா கேமராவும் ஒரே டைம்ல சுவிச் ஆஃப் ஆகும்? அப்போ அங்க வேலை செஞ்ச அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, முழுக்க எலெக்ஷன் கமிஷன் இதுல ஒழுங்கா செயல்படலை. முழுக்க அவங்க பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியே பிஜேபி ஜெயிக்க வைக்க என்னென்ன பண்ணணுமோ அந்த எல்லா விஷயத்தையும் தான் அவங்க அந்த எலெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ குளறுபடிகள் நடந்து அங்க அவங்க பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அந்த பீகார் மாநிலத்தை பிஜேபி கையில கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதே விஷயம்தான் நவம்பர் 4ஆம் தேதியில இருந்து நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ன்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டிலேயும் கொண்டு வந்து அங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போற உரிமை கிடையாது, உங்ககிட்ட சரியான ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி அங்க பிஜேபி கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனை வச்சு எப்படி ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டிலையும் டிஎம்கே ஆட்சியை ஒழிச்சிட்டு பிஜேபி உள்ள வரணும்னு ஒரு திட்டத்தை போட்டு தான் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. உள்ள கொண்டு வந்து இப்போ இதன் மூலியமா இங்க இத்தனை லட்சம் ஓட்டர்ஸ் கிடையாது, அங்க எப்படி ஒரு 20 டிஸ்ட்ரிக்டை தேர்ந்தெடுத்து அதுல இருக்க ஓட்டர்ஸ் எப்படியே வாஷ் அவுட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்க எங்கெங்கெல்லாம் வலுவா இருக்கு, அதாவது எப்படி சொல்றேன்னா இப்போ இங்க பிஜேபி பாத்தீங்கன்னா அதிமுக கூட இருக்க மற்ற கட்சிகள் கூட கூட்டணி வச்சிருக்கு. இங்க டிஎம்கே விசிகா போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்க கூட்டணி. இப்போ அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்னா, இந்த டிஎம்கே விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற இவங்கெல்லாம் எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த இடத்துல அவங்களோட ஓட்டர்ஸ் எல்லாம் காலி பண்றது அவங்களோட வேலையா இருக்கும். இப்போ அதே சைடு இந்த சைடு பார்த்தோம்னா அதிமுக எந்தெந்த தொகுதிகளில் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த தொகுதிகளை பெரும்பான்மையான ஓட்டு கலைப்பு இருக்காது. ஏன்னா பிஜேபி அதிமுக கூட கூட்டணி இருக்கனால அவங்கள வச்சு அவங்க ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி, இதுல குறைஞ்சது அதிமுக ஓரளவுக்கு ஒரு தொகுதிகளை பெற்றோம், அதிகமான தொகுதிகள்லாம் இந்த முறை பாஜக கட்டாயம் போட்டிடும். அப்போ அவங்க அதிமுக எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ, ஏன்னா இங்க பிஜேபி ஸ்ட்ராங் கிடையாது, எந்தெந்த தொகுதியிலும் அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்தந்த தொகுதிகளில் அவங்க பெருசா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வச்சு யாரையும் ஓட்டர்ஸை காலி பண்ண போறது கிடையாது. அங்க பீகார்ல நடந்த மாதிரி இது 17 லட்சம் முஸ்லீம்ஸையும் 45 லட்சம் குறிப்பிட்ட ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட்லையும் மட்டும் காலி பண்ண மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் அவங்க அதையே பண்ணுவாங்க. பண்ணி தமிழ்நாட்டிலையும் அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சு அவங்க அதை தான் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலியமா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஒருபோதும் அதுக்கு வழி விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸை பர்ஃபெக்டாகவும் கிளியராகவும் பண்ணி சப்மிட் பண்ண பார்ப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படின்னு கேஸ் நடந்துட்டு இருக்கு. இதை தான் அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கூடி ஒருமனதாக தீர்மானத்தை முடிவெடுத்தாங்க. அதனால தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி எல்லாரும் ஒன்றிணைஞ்சு பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாமல் என்ன பண்ணணுமோ அதை நம்ம இணைஞ்சு பண்ணணும். இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை முழுக்க நிராகரிக்க வேணும். இடையில தாவக கட்சி அதான் புதுசாக இங்கே கட்சி தொடங்கியிருக்காருல நம்ம விஜய் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. வீடியோ பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி எஸ்ஐஆர் ஃபார்ம் இந்த மாதிரி பண்ணணும், அது இப்படி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரணும் சொல்லி எல்லாம் கரெக்டாக அவர் பேசின இல்லைங்க. ஆனால் இறுதியில் அவர் ஒன்று சொன்னார்,
தாவேக்காரங்களுக்கு மட்டும் இந்த ஸ்லிப்பை தரமாட்டேன்றாங்க, இது வந்து ஆளுங்கட்சியான திமுகவோட சூழ்ச்சி அப்படின்னாரு. ஏங்க இதை பண்ணுறது எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் சேர்ந்துதாங்க. நீங்கள் குறை சொல்ல வேண்டியது அவங்கள தான். இங்கே ஆளுங்கட்சியாக இருக்க திமுகவை கிடையாது. அவங்க ஏங்க கொடுக்கணும் இதை? அவங்களுக்கே ஃபார்ம் பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம முழுக்க எதிர்க்க வேண்டியது பாஜகவையும் இந்த எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்திருக்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்மையும் தான். முடிஞ்ச அளவுக்கு இது எப்படி பண்ணணும், இந்த ஃபார்மை எப்படி சப்மிட் பண்ணணும், ஊடகத்திலேயே நிறைய நண்பர்கள் இதை தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்மை வர நவம்பர் எண்டுக்குள்ளே அந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். பீகாரில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்க விடக்கூடாது. என்னை பொறுத்த வரையும் காங்கிரஸ் அங்கே சரியாக செயல்படலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்கல்ல, ஒரு ஃபார்ம் கொடுக்கும்போது சொல்லி பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி சார்பிலையும் ஆஃபீஸர்ஸை நிர்ணயிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலயமா அவங்க ஒரு கட்சி சார்ந்த ஆட்களை அங்கே போட்டு அவங்க வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் பீகாரில் இந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்காக ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கு மக்களுக்கு நீங்கள் இப்போ மக்களோட அந்த இது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க போட்ட ஆட்கள் மொத்தம் 91,098 பேர் அவங்க போட்ட ஆட்கள். ஆனால் அதே பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் போட்டது வெறும் 67,450 பேர் தான் போட்டிருக்காங்க. அவன் தான் ஓட்டை திருட போகிறான்னு தெரியுது. அவன் ஏதோ சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. அப்போது சூழ்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறான். அவனே இத்தனாயிரம் பேர் அங்கே போட்டு வேலை செய்யும் போது ஏன் காங்கிரஸ் அதை பண்ணலை? ஏன் காங்கிரஸ் அவனை காட்டிலும் ஒரு பங்கு கம்மியாக போட்டிருக்கான். 67,000 தான் போட்டிருக்கீங்க. அப்போது அவன் இவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறான் போது நீங்கள் அவனை விட அதிகமான ஆட்கள் அங்கே போட்டு வேலை செய்ய வச்சிருக்கணும்ல. அதே மாதிரி 65 லட்சம் வாக்குகள் அங்கே திருடப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கோங்க முன்னாடியே? இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த 65 லட்சம் ஓட்டுகள் என்ன, எதனால் அது நிர்ணயம் பண்ணி நீங்கள் அதுக்கான போராட்டத்தையோ இல்லை அதுக்கான விஷயங்களையும் நீங்கள் கையில் எடுத்துருக்கணும். அதை இது பண்ணாமல் நீங்கள் எலெக்ஷனில் போயிட்டு எலெக்ஷனை சந்திச்சுட்டு இன்றைக்கி இவ்வளோ குளறுபடிகள் நடந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் அதை முன்னாடியே எதிர்த்துருக்கணும்ல, நீங்கள் முன்னாடியே அதை எதிர்த்து கேட்டிருக்கணும்ல. அதையே நீங்கள் அங்கே பண்ணல. அப்போ காங்கிரஸ் அங்கே சரியான ஆட்களை நீங்கள் போடுங்க. நீங்கள் சரியான ஆட்களை போட்டு நீங்கள் அங்கே வேலை செய்ய வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ தோல்வி அங்கே சந்திச்சிருப்பீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அவன் ஜெயிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி எலெக்ஷன் கமிஷனை தன்னோட கூட வச்சுட்டு ஐடி இடி எல்லாத்தையும் கூட வச்சுன்னா அவன் அதை தான் பண்ணுறான். ஆனால் நீங்கள் இது எல்லாத்தையும் எதிர்க்க நீங்கள் அதுக்கேற்ற ஆட்களை நீங்கள் அங்கே போட்டிருக்கீங்களா? அதுக்கேற்ற வேலையை நீங்கள் அங்கே செஞ்சுருக்கீங்களா? அதை ஏன் செய்யலைன்றது தான் என்னோட கேள்வியாகவே இருக்குது. ஆனால் தமிழ்நாடு இதை பண்ணலை. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, மற்ற கட்சிகள் ஆட்களை போட்டதை விட இந்தியா அலைன்ஸ் அதிக ஆட்களை போட்டு தான் இந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்கு மக்களுக்கு உதவி பண்ண ஒவ்வொரு பூத்துலையும் ஒவ்வொரு பூத் கமிஷனும் திமுக சார்பில் அவ்வளோ பேர் அங்கே போட்டு வச்சிருக்காங்க. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வேணாம், தமிழ்நாடு டிஎம்கே கூட்டணி கட்சிகள் வந்து இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்க. இந்த எதிர்ப்பை நாமளும் கையில் எடுத்து பீகாரில் நடந்த மாதிரி அங்கே நடந்த இந்த ஓட்டு திருட்டு மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம ஒருபொழுதும் நடக்க விடக்கூடாது. நன்றி.